பரந்தூர் ஏர்போர்ட். அக்கார்டிங் டு டிவிகே தலைவர் விஜய், இந்த ஏர்போர்ட் வந்தால் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் வாட்டர் பாடிஸை அங்கே டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதை தான் அவர் சொல்கிறாரு. ஆரம்பத்துலேருந்து அவர் டிஎம்கேவை அக்யூசிஷன் பண்ணுறது இந்த ஒரு விஷயம்னால தான். ஸோ லெட்ஸ் சி, பரந்தூரை தவிர வேறு ஏதாவது அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சா, இல்லை இருந்து டிஎம்கே இக்னோர் பண்ணிச்சான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா திருப்பூர் இருந்துச்சு, பன்னூர் இருந்துச்சு, ஸ்ரீபெரும்புத்தூர் இருந்துச்சு. ஸ்ரீபெரும்புத்தூர் ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். 2007 அதை பார்த்தாங்க அந்த ஏர்போர்ட் பண்ணுறதை. பட் அந்த டயத்தில் நடந்த லேண்ட் அக்யூசிஷனால் அந்த ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த பிளானும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் மோரோவர் ஏர்போர்ட் பிளான், செகண்ட் ஏர்போர்ட் பிளான் இஸ் கோயிங் ஃப்ரம் பாஸ்ட் 27 years. அண்ட் நெக்ஸ்ட் திருப்பூரில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தேவையான அப்ராக்சிமேட்லி 5700 acres தேவைப்படுது. திருப்பூரில் அவ்வளோ லேண்ட் அவைலபிலிட்டி இல்லை. நெக்ஸ்ட் பன்னூரில் பார்த்தோம்னா எஸ், கம்பேரிங் பன்னூர் கொஞ்சம் பக்கத்தில் சென்னை ஏர்போர்ட்டில் கம்பேரிங். அண்ட் பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் பன்னூரில் பார்த்தீங்கன்னா லேண்டோட ரேட் 3 times ஹையர் தென் பரந்தூர். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். தென் ஆல்ரெடி அங்கே இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 7 இண்டஸ்ட்ரீஸ் கிட்டே இருக்குது. பரந்தூரில் அவ்வளோவா இல்லை. அண்ட் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன்ஸ் லைன்ஸ் பாஸ் ஆகிறது பன்னூரில் அதிகம். தட் வில் எஃபெக்ட். அண்ட் நம்ம கட்ட போகிறது க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட். ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் ரிக்வயர்டாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பெஸ்ட் லொக்கேஷனே பரந்தூர் தான். பரந்தூரில் நமக்கு லேண்ட் அவைலபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் அங்கே உள்ள லேண்ட் காஸ்ட் கவர்மெண்ட்டால் ஈஸியாக கொடுத்து வாங்க முடியும். ஸோ அதனால் பரந்தூரை நம்ம சூஸ் பண்ணிடுறது. அண்ட் இதெல்லாம் தாண்டி பரந்தூர் ஏர்போர்ட் வர்றது பார்த்திங்கன்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேல. இப்போ பெங்களூரில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே கன்னடா தான் பேசணுன்னு சொல்லி ஒரு குரூப் அது ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே லாங்குவேஜ் வரணும்னு கூட சொல்ல முடியாது, அது ரவுடிசம். ஸோ இது ஐடி ஹப்ஸாக அங்கேருந்து நிறைய பேர் அவங்க கம்பெனியை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹெட் ஆஃபீஸஸை. ஸோ இந்த டயத்தில் இந்த ஏர்போர்ட் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி பிளான் பண்ணி முடித்தோன்னா 2030 1 trillion எக்கனாமியை தமிழ்நாடு அடிக்கிறதை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. பரந்தூர் ஏர்போர்ட் இஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக் பை டிஎம்கே. இதெல்லாம் தெரியாமல் ஒரு தலைவர் இந்த ஏர்போர்ட்டை எதிர்க்கிறாருன்னா அப்போ அவளுக்கு எந்த அளவுக்கு அரசியல் நாலேஜோ, எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டோ, எந்த அளவுக்கு ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கன்னு தெரியல. இதை கேட்டுட்டு இவர் பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் வேறு, இது ஒரு கட்சி வேறு. ஹீரோயிசம் ஆன் பேப்பர் இஸ் குட், பட் இன் பாலிட்டிக்கல்ஸ் இட் வில் டிஸ்ட்ராய்.